தினம் ஒரு திருக்கோயில் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற ஆலயம் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி. யாம் இருக்க பயம் ஏன்? எவர் ஒருவர் நமக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை தர முடியும்? எடுத்தது கைகூட, தொட்டது துலங்க, துணை இருப்பவன் முருகப்பெருமான். மனிதர்கள் துணையில்லாமல் வேலும் மயிலும் துணை என்று அந்த கார்த்திகேயனை சரண் புகுந்தால் சகலமும் ஜெயமாகும். அப்பேற்பட்ட முருகக் கடவுள் எத்தனையோ திருத்தலங்களில் குடிகொண்டு அருள் புரிந்து வருகிறார். அவற்றுள் போற்றப்பட வேண்டிய ஒரு திருத்தலம்தான் சிறுவாபுரி. எங்கே இருக்கிறது சிறுவாபுரி? சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் 33 கிலோமீட்டர் பயணம் செய்தபின் இடதுபுறமாக ஒரு சாலை காணப்படும். அந்த சாலையில் பயணித்தால் பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளை கடந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவு போனால் சிறுவாபுரி முருகன் ஆலயத்தை அடையலாம். சென்னையிலிருந்து செங்குன்றம் காரனோடை வழியாகவும் மீஞ்சூர் பொன்னேரி வழியாகவும் இந்த ஆலயத்தை அடையலாம். இவ்வூர் சிறுவாபுரி, சின்னம்பேடு, சிறுவை, குசலபுரி என்றும் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இராமாயண காலத்தில் ராமருக்கும் லவகுசனுக்கும் போர் நடந்த இடம் என்று கூறப்படுகிறது. பசுமை ததும்பும் வயல்வெளிகளை கடந்து போனோமென்றால் சிறுவாபுரி கிராமத்தின் வடகிழக்கு மூலையில் காணப்படுகிறது அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். 5 நிலைகளைக் கொண்ட ராஜகோபுரமும் உயரமான கொடிமரமும் இந்த கோயிலின் அடையாளங்கள். அருணகிரிநாதர் தம் திருப்புகழில் இந்த திருத்தலம் பற்றி பாடியுள்ளார். குமரக்கடவுள் இங்கே குடியமர்ந்தது எப்படி? முருகப்பெருமான் வள்ளி தேவியை திருமணம் செய்து கொண்டபின் தன் மனைவியுடன் கிளம்பி தம்முடைய இடத்திற்கு செல்லத் துவங்கினார். முருகப்பெருமானுக்கு எப்போதுமே சோலைகள் மிகுந்த இடம் மனதுக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கும். அப்படி அவர் பயணப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் இராமாயண யுத்தம் முடிந்து அயோத்திக்கு திரும்பிய ராமபிரானை பிரிந்து சீதையானவள் ஒரு வனப்பகுதியில் தன் 2 குழந்தைகளான லவகுசாவுடன் தங்கியிருந்தாள். அந்த நேரத்தில்தான் பாலகுமாரனாக இருந்த முருகப்பெருமானும் அவரது மனைவியான வள்ளியுடன் அதே வனப்பகுதிக்கு வந்து தங்கியிருந்தார். அந்த இடமே சிறுவாபுரி. இன்னொரு கதையும் சொல்லப்படுகிறது. ஒரு வகையில் பார்த்தால் வள்ளி தேவியும் மகாவிஷ்ணுவின் 2வது மகள் ஆனவள். அவள் முருகப்பெருமானை மணப்பதற்காக ஒரு வேடனின் மகளாக பிறந்து முருகப்பெருமானை மணந்து கொண்டவள். ஆகவே முருகனுடன் தனது இளைய மகளான வள்ளி புகுந்த வீட்டிற்குச் செல்வதை காண விரும்பிய மகாவிஷ்ணுவும் அதே இடத்திற்கு வந்திருந்தார். அதுபோலவே தான் சிவபெருமானும் திருமணம் ஆனபின் தம் வீட்டிற்குச் சென்று கொண்டிருந்த தமது மகன் மற்றும் மருமகளை பார்ப்பதற்காக அங்கு வந்திருந்தார். அனைவரும் ஒரே இடத்தில் கூடுகின்றனர். வள்ளி மற்றும் முருகன் திருமணக் கோலத்தில் அங்கு தங்கியிருந்த நேரத்தில்தான் சிவபெருமானும் விஷ்ணுவும் பேசிக்கொண்டிருக்கையில் விஷ்ணு கூறினாராம், இந்த இடம் நமது பாலகர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அமைய வேண்டும். அதற்கு காரணம் ராம அவதாரத்தில் இருந்த நான் என் மகன்களின் வீரத்தை உலகறியச் செய்ய வேண்டும் என்பதற்காக நானே அனுப்பிய அஸ்வமேத யாகக் குதிரையை பிடித்து வைத்திருந்த என் மகன்களான லவகுசாவுடன் இதே இடத்தில் போர் புரிய நேரிட்டது. அதில் நான் வெற்றி பெற முடியாமல் போக சீத்தை மூலம் லவகுசா யார் என்பதை தாம் அறிந்து கொள்வது போல நாடகம் நடத்தி உலகத்திற்கு அவர்களை அடையாளம் காட்ட முடிந்தது. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இடத்தில் எனது மகளை, அதாவது வள்ளியை மணந்து கொண்ட முருகப்பெருமானும் எழுந்தருளி
இந்த இடத்திற்கு மேலும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதை அப்படியே ஏற்றுக்கொண்ட சிவபெருமானும் திருமணக் கோலத்துடன் வள்ளியுடன் திரும்பிச் சென்று கொண்டிருந்த முருகனை சந்தித்து விஷ்ணுவின் ஆசையை கூறினார். அதை மதிக்கும் விதத்தில் சில நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து பக்தர்களின் வேண்டுகோள்களை நிறைவேற்றியவாறு அவர்களை காத்து வருமாறு கூறி அவருக்கு பல சக்திகளை தம்மிடம் இருந்து கொடுத்தார். தந்தையிடம் இருந்து கிடைக்கின்ற சக்திகள் கொஞ்சமா நஞ்சமா? தந்தையின் சொல்லை ஏற்று முருகப்பெருமானும் தனது வாகனங்கள் மற்றும் தன்னுடன் திரும்பிக் கொண்டிருந்த அனைவரையும் அங்கேயே சில காலம் காத்திருக்குமாறு சொன்னார். தந்தையின் சொல்லை அப்படியே ஏற்றுக்கொண்ட முருகப்பெருமானும் தனது வாகனங்கள் மற்றும் தன்னுடன் திரும்பிக் கொண்டிருந்த அனைவரையும் அங்கேயே சில காலம் தங்கியிருக்கச் சொன்னார். அதுவே அங்கு முருகன் ஆலயம் ஏற்பட காரணம் ஆயிற்று. அன்றைய வனப்பகுதியிலேயே விஷ்ணு மற்றும் சிவனுக்கும் ஆலயங்கள் ஏற்பட காரணம் ஆயிற்றாம். இது கிராமிய மக்கள் கூறும் ஒரு தகவல். தோடு சிறுவாபுரிக்கு தொடர்பு ஏற்பட்டது எப்படி? அஸ்வமேத யாகம் செய்ய விருப்பம் கொண்ட ராமபிரான் யாக பசுவாக குதிரையை ஏவிவிட அது வால்மீகி முனிவரின் ஆசிரமம் அருகில் வந்தது. அதை அங்கு வளர்த்து வந்த ராமனின் பிள்ளைகளான லவனும் குசனும் கட்டி போட்டு விட்டனர். மிகச்சிறந்த வீரர்களால் மட்டுமே இந்த யாக குதிரையை கட்டி போட முடியும். இதை அறிந்து குதிரையை மீட்டுப் போக வந்த லட்சுமணனாலும் சிறுவர்களை வெல்ல முடியவில்லை. ராமனே நேரில் வந்து சிறுவர்களிடம் போரிட நேர்ந்தது. இவ்வாறு சிறுவர்களான லவனும் குசனும் அம்பு விட்ட இடமே சிறுவாபுரி என்று வழங்கப்பட்டது. அந்த காலத்தில் சின்ன அம்பு ஏடு சின்னம்பேடு என்று வழங்கப்பட்ட பெயரே பிற்காலத்தில் சிறுவாபுரி ஆனது என்பர். சிறுவாபுரி கிராமத்தில் 3 ஆலயங்கள் இருந்தும் லவகுசர்கள் பெருமை பெற்றிருந்தாலும் அங்கு அமைந்துள்ள முருகப்பெருமானின் ஆலயமே பெருமை பெற்ற ஆலயமாக அறியப்படுகிறது. அதற்கு காரணம் இங்கு குடிகொண்டுள்ள முருகப்பெருமான் அளவற்ற சக்திகளை கொண்டவர். லவகுசா இருவரும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் இந்த திருத்தலத்தில் வழிபட்டுள்ளார்கள். வள்ளியுடன் திருமண ஜோடியாக இங்கு வந்து முருகன் தங்கியதால் திருமணம் ஆகாதவர்கள் இந்த திருத்தலம் வந்து வேண்டிக் கொண்டால் தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெறும். திருமண பிரார்த்தனை மட்டுமல்ல, திருமணத்திற்கு பிறகு தம்பதியர்கள் எதிர்பார்ப்பது அழகான வீடு. வாழ்வதற்கு அழகான அந்த வீட்டையும் வழங்க வல்லவனாக இந்த முருகப்பெருமான் காணப்படுகிறான். இந்த ஆலயத்தை நாம் வலம் வருகிற போது வீடு கட்டும் பிரார்த்தனையுடன் சிறு சிறு கற்களை கொண்டு பக்தர்கள் பலரும் கட்டிய வீடுகளை இங்கே காண முடியும். என்ன காரணத்தினால் வீடு சம்பந்தமான பிரார்த்தனை இங்கே நிறைவேறுகிறது? அதற்கான கதையை பார்ப்போமா? பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாத காரணத்தினால் பிரம்மதேவனை முருகப்பெருமான் தண்டித்த கதை நம் அனைவருக்கும் தெரியும். கும்பகோணத்திற்கு அருகே உள்ள சுவாமிமலை இந்த புராண நிகழ்வு நடந்த இடம் என்கிறது புராணங்கள். பிரம்மனை தண்டித்து பிரம்மனின் படைப்புத் தொழிலை ஏற்ற பிரம்மசாஸ்தா திருக்கோலம் கொண்டு இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் காணப்படுகிறார். பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாத காரணத்தினால் அவனை சிறையிலிட்டு அவனிடம் இருந்த படைப்புத் தொழிலை தானே ஏற்றுக்கொண்டார் முருகப்பெருமான். அதனால் முருகப்பெருமான் பிரம்மசாஸ்தா திருவடிவம் கொண்டார். இந்த சிறுவாபுரி ஆலயத்திலே பிரம்மசாஸ்தா திருக்கோலத்தில் முருகப்பெருமான் தரிசனம் தருகிறார். இந்த முருகப்பெருமானை தரிசித்தால்
வித்தைகள் பல கற்ற பேரறிஞர் ஆகலாம் என்று யார் பாடியுள்ளார் தெரியுமா? திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர். ஆம், இந்த திருத்தலம் அருணகிரிநாதரால் பாடல் பெற்றது. வாஸ்து என்கிற அற்புதமான கலைக்கு அதிபதியான பிரம்மாவை தண்டித்து படைப்புத் தொழிலை முருகப்பெருமான் ஏற்ற காரணத்தினால், அத்தகைய திருக்கோலத்தில் தரிசனம் தருகின்ற காரணத்தினால் இந்த முருகப்பெருமானை தரிசித்தால் வாஸ்து தோஷம் நீங்கி வீடு கட்டுவதில் உள்ள தடைகள் விலகும் என்பது நம்பிக்கை. அது மட்டுமல்லாமல் எவரவருக்கெல்லாம் வீடு என்கிற யோகம் அமையாமல் இருக்கிறதோ இந்த முருகப்பெருமான் அவர்களுக்கெல்லாம் அருள்வார் என்று சொல்லப்படுகிறது. இந்த திருத்தலத்தின் ராஜகோபுரம் 5 நிலைகளுடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. உயரமான கொடிமரம், கொடிமரத்திற்கு முன்னால் அழகே திருவுருவமாக கொண்டது போல் மரகத பச்சை மயில் காணப்படுகிறது. இதுபோல் சிறந்த வடிவமைப்புள்ள மரகத மயில் உலகில் வேறு எங்கும் தரிசிக்க முடியாது என்கிறார்கள். அப்பேற்பட்ட அருமையான மரகத மயில் இங்கே வாகனமாக காணப்படுகிறது. கோயிலின் தென்மேற்கு மூலையில் மரகதக் கல்லில் சூரியனார் ஒளிவீசிக் கொண்டிருக்க, நேர் எதிரில் கிழக்கே திருமுகம் கொண்ட கம்பீரமான ராஜகணபதி மரகதக் கல்லில் காட்சி தருகிறார். ஆலயத்தில் வலம் வருகின்ற போது சண்டிகேஸ்வரர், ஆதிமூலவர், நாகர், பைரவர், நவக்கிரகம் என்று எண்ணற்ற பரிவார தேவதைகள் சூழ சிறுவாபுரி முருகப்பெருமான் காட்சி தருகிறார். இங்கே நவக்கிரகங்கள் வாகனத்துடன் இருப்பது சிறப்பான அம்சமாகும். வள்ளியும் முருகனும் திருமணம் முடிந்து தங்கிய திருமண கோலம் இங்கே சிறப்பு. அத்தகைய அபூர்வமான காட்சியை விளக்கக்கூடிய திருவடிவம்தான் ஆலயத்தில் பிரதானம். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புடன் கூடிய வள்ளினங்கை தம் மணவாளப் பெருமான் முருகப்பெருமானை கைத்தலம் பற்றி திருமணக் கோலத்தில் எழுந்தருளியிருக்கிறார். கைத்தலம் பற்றுகிற போது இயற்கையாய் ஒரு பெண்ணுக்கு ஏற்படும் கூச்சம், நாணம், பயிர்ப்பு காரணமாக வள்ளி ஒய்யாரமாக லேசாக முன் சாய்ந்து ஒரு கண் மூடிய நிலையில் நிற்கின்ற கோலம் காண வேண்டிய ஒன்றாகும். பின்புறத்திலிருந்து நோக்கும்போது வள்ளி கள்ளத்தனமாக அரைக்கண் பார்வையாக முருகப்பெருமானை நோக்குவது போல இந்த சிற்பி இந்த சிலையை வடித்திருக்கிறார். மிக நேர்த்தியான வேலைப்பாடு. இந்த ஆலயத்திலே வெகு சிறப்பாக அமைந்திருக்கிறது வள்ளி மணாளன் திருக்கோலம். இந்த சிறப்பு திருமேனிக்கு விசேஷ காலங்களில் சிறப்பான அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. அந்த வேளையிலே ஏராளமான திரவியங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பலவிதமான பழங்கள், பலவிதமான மலர்கள், பலவிதமான நிவேதனங்கள் என்று அந்த வேளையில் முருகப்பெருமானை தரிசிக்கின்ற போது மனமெல்லாம் பூரிக்கும். தன் பக்தர்களின் தேவை என்ன என்பதை அறிந்து முருகப்பெருமான் அவர்களுக்கெல்லாம் உதவுகிறான். எந்த பிரார்த்தனையை முன்வைத்தாலும் முருகப்பெருமான் நிறைவேற்றுகிறான்.
திருவாமாத்தூர் தவத்திரு முருகதாச சுவாமிகள் தனது பாடலில் ஒரு கதையைச் சொல்கிறார். முருகதாச சுவாமிகள் சொன்ன நிகழ்வு என்ன? முருகம்மையார் எனும் முருக பக்தர் வாழ்ந்த இடம் இந்த சிறுவாபுரி. எந்த நேரமும் முருகப்பெருமானின் திருநாமத்தைச் சொல்லி முருகா முருகா என்று எப்பொழுதும் உச்சரித்து வந்தார் அந்த அம்மையார். எப்போதுமே முருகப்பெருமானை துதித்துக் கொண்டிருந்தால் இல்லத்தில் மற்ற வேலைகள் நடைபெற வேண்டாமா? இந்த முருகம்மையாரின் கணவர் ஒரு நாள் பொறுக்க முடியாமல் அம்மையாரின் மேல் கோபம் கொண்டான். அதாவது தனது மனைவியின் மேல் கோபம் கொண்டார். கோபத்தின் உச்சியில் அந்த அம்மையாரின் கையை வெட்டி துண்டித்து விட்டாராம். எப்பேற்பட்ட சோகம் பாருங்கள்! கோபமானது ஒரு மனிதனை எப்படி மாற்றுகிறது? மனைவியின் கரத்தையே வெட்டி துண்டித்து விட்டார். அந்த அம்மையாருக்கு யார் துணை? முருகப்பெருமான் தானே. உடனே அந்த முருகம்மையார் முருகா முருகா என்று துதிக்க அந்த முருகப்பெருமான் இந்த அம்மையாருக்கு முன் தோன்றினாராம். காட்சி தந்து அருள் பாலித்தவர் அடுத்த கணம் அந்த துண்டித்த கையை எடுத்து வெட்டுப்பட்ட கையோடு சேர்த்து வைத்தாராம். சேர்த்து வைத்த சில வினாடிகளில் அந்த கை தானாக இணைந்து விட்டதாம். இந்த உண்மையான நிகழ்வை திருவாமாத்தூர் தவத்திரு முருகதாச சுவாமிகள் தனது பாடலில் சொல்லியிருக்கிறார். திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்பது போல இந்த சிறுவாபுரி முருகனை நினைத்தாலே வேண்டியது நடக்கும் என்கிறார்கள். இந்த திருத்தலத்திற்கு எல்லோராலும் வர முடியாது. வர முடியாதவர்கள் இந்த சிறுவாபுரிக்கு செல்ல முடியவில்லையே என்று ஏங்காமல் இந்த திருத்தல முருகனை மனதுக்குள் நினைத்து அந்த பிரார்த்தனையை முன்வைத்தாலே இந்த பாலசுப்பிரமணிய சுவாமியை அடைந்து விடுவதாக சொல்லப்படுகிறது. முருகப்பெருமானின் பரிபூரணமான அருள் இருந்த இடத்தில் இருந்தே எவரும் பெறலாம் என்கிறார்கள் பக்தர்கள். சிறுவாபுரி முருகப்பெருமான் எப்படி காட்சி தருகிறார்? முன் வலக்கரம் அடியவருக்கு அபயம் அளிக்க, பின் வலக்கரம் ஜபமாலை ஏந்தியிருக்க, முன் இடக்கரம் இடுப்பிலும் பின் இடக்கரம் கமண்டலமும் தாங்கி பிரம்மசாஸ்தா கோலத்தில் காணப்படுகிறார். ஆலயத்தின் தலவிருட்சம் மகிழமரம். சிறுவாபுரியின் நுழைவாயிலில் சப்தமாதர் கோயில், நடுநாயகமாக அகஸ்தீஸ்வரர் கோயில், மேற்கே பெருமாள் கோயில், பெருமாள் கோயிலுக்கு பின்னால் விஷ்ணுதுர்க்கை கோயில், வடக்கே வாயு மூலையில் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயம். இந்த சிறுவாபுரியில் அமைந்திருக்கின்ற ஆலயங்களும் அளவற்றவை. இந்த திருத்தலம் வருகின்ற அன்பர்கள் முருகப்பெருமானை மட்டுமல்லாமல் இங்கே அமைந்திருக்கக்கூடிய மற்ற ஆலயங்களையும் தரிசித்துச் செல்லுதல் சிறப்பு. சிறுவாபுரி கோயில் ஞாயிறுதோறும் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை திறந்திருக்கும். பிற்பகல் 4 மணி முதல் 8 மணி வரை நடை திறந்திருக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் அதிகாலை 5 முதல் இரவு 9 மணி வரை வழிபாடு செய்யலாம். மற்ற நாட்களில் காலை 7:30 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 வரையிலும் தான் வழிபாடு செய்ய முடியும்.
இந்திரனுக்கு இந்திர பதவி தந்தது. லவகுசனுக்கு வெற்றியை வழங்கியது. திருமணம் கைகூட அருள் வழங்குவது. வீடு எனும் செல்வம் பெற வேண்டுவது. இவை மட்டும்தானா? வீடு பெற்றையும் அளிக்க வல்லவன் இந்த குபரக்கடவுள். குருவாகவும் இருந்து தெய்வமாகவும் இருந்து நம்மையெல்லாம் வழிநடத்துபவன் அவனே. புராண காலம் தொட்டு புனிதம் காப்பாற்றப்பட்டு வருகிறது. வரும் காலத்திலும் இந்த வளமை தொடர வேண்டும் என்பதே பக்தர்கள் விருப்பம். பாலசுப்பிரமணிய சுவாமியின் பாதம் பணிவோம். குறைவில்லா வாழ்வை அந்த குமரனே நமக்கு அருள்வான். முருகா என்றழைக்கவா, முத்து குமரா என்றழைக்கவா, கந்தா என்றழைக்கவா, கதிர்வேலா என்றழைக்கவா, எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன்? அங்கெங்கும் காணாமல் வாடி நின்றேனப்பா. அருணகிரி மனம் நொந்து தவித்த போது, அருணகிரி மனம் நொந்து தவித்த போது, நீ அருள் கொடுத்து ஒளியாக நின்றாயப்பா. முருகா என்றழைக்கவா, முத்து குமரா என்றழைக்கவா, கந்தா என்றழைக்கவா, கதிர்வேலா என்றழைக்கவா, எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன்? நாளெல்லாம் உன்னை பாடுகின்றேன் அப்பா, நாளெல்லாம் உன்னை பாடுகின்றேன் அப்பா. முருகா நல்லருள் பொழிந்து ஆடி வருவாயப்பா. கண்கள் குளிர வந்து நின்றாடப்பா, கண்கள் குளிர வந்து நின்றாடப்பா. நீ காலமெல்லாம் துணையாக இருந்தாளப்பா. உன்னை முருகா என்றழைக்கவா, முத்து குமரா என்றழைக்கவா, கந்தா என்றழைக்கவா, கதிர்வேலா என்றழைக்கவா, எப்படி அழைப்பேன் உன்னை